டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். குமரி மாவட்டம் இரவிபுதூர் கடை அருகே இறைச்சி வாங்க சென்ற கூலி தொழிலாளியை கேலி கிண்டல் செய்து அதனை தட்டி கேட்டதால் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவான மூவரில் இருவரை போலீசார் கைது செய்தனர். தெப்பக்குளத்தில் குதித்து தப்ப முயன்றவரை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் ரப்பர் படகு மூலம் சுற்றி வளைத்து பிடித்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் சுபா. கன்னியாகுமரி மாவட்டம் எருர்புதூர் கடை பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீபன். கூலி தொழிலாளியான இவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த பகுதியில் உள்ள கோழிக்கடைக்கு இறைச்சி வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் விஜு, கடை ஊழியர்களான ஸ்டாலின் மற்றும் விஜுன் ஆகிய 3 பேரும் ஸ்டீபனிடம் வேலைக்கு செல்லாத உனக்கு இறைச்சி வாங்க ஏது பணம் என கேட்டு கிண்டல் அடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டீபன் 3 பேரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையில் ஸ்டீபன் எருர்புதூர் கடை அருகே நின்று கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த விஜு, ஸ்டாலின் மற்றும் விஜின் ஆகிய 3 பேரும் மீண்டும் ஸ்டீபனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பைக்கில் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து தாக்கியுள்ளனர். தடுக்க முயன்ற ஸ்டீபனுக்கு இடது கையில் முட்டியில் வெட்டு ஏற்பட்ட நிலையில் தப்பி ஓடிய ஸ்டீபன் சிகிச்சைக்காக ஆசர்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டீபன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தக்கலை போலீசார் திங்கட்கிழமை அன்று தலைமறைவாக இருந்த விஜு மற்றும் விஜயனை கைது செய்த நிலையில் ஸ்டீபன் நாகர்கோவில் அருகே உள்ள சுசீந்திரம் கோயில் அருகே உள்ள ஒரு இடத்தில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற தக்கலை போலீசார் ஸ்டாலினை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது ஸ்டாலின் அருகே உள்ள கோயில் தெப்ப குளத்தில் குதித்து தப்பியோட முயன்றுள்ளார். குளத்தில் குதித்த ஸ்டாலின் அங்கும் இங்குமாக நீந்தி போலீசாருக்கு போக்கு காட்டிய நிலையில் போலீசார் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு உடன் விரைந்து வந்து குளத்தில் நீந்தியபடி கிடந்த ஸ்டாலினை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து தக்கலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து 3 பேரையும் தக்கலை போலீசார் பத்மாவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.